ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெய் எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த நெய் காய்ச்சறது தான் எங்கள் ஃபேமிலியோட பேசிக் தொழிலே இது தான். எங்கள் அப்பா மாமா இவங்களோட பேசிக் தொழிலே நெய் காய்ச்சறது தான். இந்த நெய் வியாபாரத்தினால தான் நாங்கள் படித்து வளர்ந்தது, எங்களுக்கு மேரேஜ் ஆனது எல்லாமே இந்த நெய் வியாபாரத்தை வச்சு தான். ஸோ இந்த நெய் எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறத இப்போ வீடியோவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் காய்ச்சறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்ணெய் வேணும். நான் வச்சுருக்கிற வெண்ணெய் வீட்டிலையே பாலாடையில் இருந்து தயாரித்த வெண்ணெய் தான் இது. ஆல்ரெடி பாலாடையிலேருந்து எப்படி வெண்ணெய் தயாரிக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் ஒரு ஐ கார்டு போடுறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற வெண்ணெய் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸோ 1/2 கிலோ வெண்ணெயில் தான் இப்போ நான் நெய் செய்ய போகிறேன். நெய் காய்ச்சும்போது நம்ம எடுக்கக்கூடிய பாத்திரம் நல்லா அடி கனமான பாத்திரமாகவும் நல்லா அகலமான பாத்திரமாகவும் இருக்கணும். அப்படின்னா தான் நெய் நல்லா காய்ச்ச முடியும். நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கரை யூஸ் பண்ணி நான் நெய் காய்ச்ச போகிறேன். ஏன் அப்படி நம்ம அடி கனமானவும் ஹைட்டான பாத்திரம் எடுக்கிறோம் அப்படின்னா, வெண்ணெயை காய்ச்சும் போது அது பொங்கி கீழே வடிஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம ஹைட்டான பாத்திரம் எடுக்கணும். அடி கனமான பாத்திரம் எடுத்தோம்னா ஓட்டை விழுகாமல் இருக்கும். அதனால் இப்போ நெய் காய்ச்சும் போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சு காய்ச்சணும். அப்படின்னா தான் நெய் நல்லா எல்லோ கலராக இருக்கும். இப்போது வெண்ணெய் கரைஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போடணும். கம்மியான அளவு உப்பு போட்டால் போதும். இப்போ இது எப்படி நல்லா பொங்கி வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதனால் நல்லா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ வெண்ணெய் காயட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெய் பற்றின கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம். பசு ஹிந்துக்களின் புனித தெய்வமாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த பசு மாட்டிலேருந்து கிடைக்கிற பால், அந்த பாலை காய்ச்சி கிடைக்கிற தயிர், அந்த தயிரை கடைஞ்சி எடுக்கிற வெண்ணெய், அந்த வெண்ணெயை காய்ச்சி கிடைக்கும்போது தான் நமக்கு நெய் கிடைக்குது. ஸோ இந்த நெய்யையும் ஹிந்துக்கள் ரொம்ப புனிதமாகவே கருதுவாங்க. நெய் யூஸ் பண்ணி நிறைய ஸ்வீட் செய்வாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஹிந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெய் வச்சு நெய் தீபம் அப்படின்னு கோவிலையும் ஏற்றுவாங்க, வீட்டிலையும் ஏற்றுவாங்க. நெய் யூஸ் பண்ணி போடுற விளக்கில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றினாலோ இல்லை கோயிலில் நெய் தீபம் ஏற்றினாலோ நம்மளுடைய பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நெக்ஸ்ட் நெய் தான் யூஸ் பண்ணி கோயில்லையும் சரி வீட்லேயும் சரி யாகம் வளர்க்கும் போதோ இல்லை ஹோமம் வளர்க்கும் போதும் இல்லை மத சடங்குகள் செய்யும் போதெல்லாம் நெய்யை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தத்துலேயும் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் நெய்யை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சித்த மருத்துவத்துலேயும் சரி ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் நெய்யை அதிகமான அளவே பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காண்டி அவங்க நெய் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மருந்து கெடாமல் அதை பாதுகாக்க இந்த நெய்யை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த வெண்ணெயில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் இதாகிடுச்சு, எவாப்ரேட் ஆகிட்டு இப்போ தான் வெண்ணெய் காய போகுது. ஓகே, நெய் காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வெள்ளையாக தெரியுதுல, அதெல்லாம் அப்படியே கசடு மாதிரியாக அடியில் படிஞ்சிரும். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா நெய் காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம நெய்யோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெய்யில் அதிகமாக கொழுப்பு இருக்குது, அதனால் அவ்வளோவா நெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு என்ன கொழுப்புனா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். இது எலும்புகளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய் வராமல் தடுக்கும். ஓகே, இப்போது நெய் காஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு முருங்கைக்கீரையோ இல்லை கறிவேப்பிலையோ போட்டு பார்க்கலாம். அப்படி போடும்போது அது படபடன்னு தெரிச்சிச்சு அப்படின்னா நெய் காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் பாருங்கள், இது எதுவுமே படபடனே தெரிக்கலை, இது அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ நெய் இன்னும் காயலை, நல்லாவே காயலை அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் நெய் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் நெய்யோட 1 டம்ளர் சுடு தண்ணியும் காலையில் சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல அவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடைபெறும். மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், எடை குறையும், தலைமுடி உதிர்வது நிற்கும், தலைமுடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், புற்றுநோய் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது காலையில் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்றது. ஓகே, நெய் காஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது நிறைய நுரையாக இருக்குது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கவும்
பாருங்கள் நெய்யோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி தேன் கலரில் இருக்கும். இப்படி தேன் கலரில் வந்துட்டாலே நெய் வந்து காஞ்சிருச்சு அப்படின்ற அர்த்தம். அடியிலையும் அப்படியே ப்ரௌன் கலரில் கசடுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி வந்துட்டாலே நெய் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையோ இல்லை முருங்கைக்கீரையோ போடலாம். ஸோ இப்போ நான் முருங்கைக்கீரையை போடும்போது பாருங்கள் அது அப்படியே நல்லா படப்படன்னு தெரிச்சு வரும். இப்படி தெரிச்சிட்டாலே இப்படி படப்படன்னு வந்துட்டாலே நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யை நல்லா ஆற விட்டு அப்புறம் அதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நெய் வந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம். ஓகே, பாருங்கள் நெய் ஆறின பிறகு பாருங்கள் நெய் எப்படி மணல் மணலாக இருக்குதுன்னு. அவ்வளோதான். இது மாதிரி நெய்யை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.